படைப்பிரிவுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் பின் அந்த படைப்பிரிவுகளுக்கு உரிய தகுதிகளை சிறப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக தூதுவர்கள் ராவணனிடம் சொல்லி வருகிறார்கள். அதுல நாம சென்ற வகுப்பில் பார்த்ததிலிருந்து தொடருகிறோம். பார் அனைத்த வெம்பன்றியை அன்பினால் பார்த்த காரணத்தின் ஆதியின் பயந்த பைங்கழலோ பூரண தடந்திசை தொறும் இந்திரன் புலராம் வானத்தினை நிறுத்தியே சூடினர் வாகை. இந்த பாட்டை போன வகுப்புல இறுதியா பார்த்தோம். அதற்கு என்ன விளக்கம்னாக்க, பார் அணைந்த வெம்பன்றியைன்னா ஒரு காலத்துல பூதேவியை நிலம் என்கின்ற அந்த பெண்ணை கடலினுள்ளே ஆழ்த்தி முழுகழித்து விட அந்த உலகத்தை மீட்டு மேலே கொணருதற்கு நாரணன் வராகம் என்கின்ற வடிவெடுத்து பூமியை மேலே கொண்டு வந்தான். அன்பினால் பார்த்த காரணத்தினால் அந்த வராகமூர்த்தியை நம் முன்னோர்கள் அன்பு கொண்டு பார்த்ததினால் ஆதியின் பயந்த பைங்கழலோர் திருமாலால் பெறப்பட்ட பசிய பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கழலை உடையவர்கள் பூரண தடந்திசை தோறும் முழுமையான பெரும் திசைகள் எல்லா பகுதியிலும் புலரா வாரணத்தினை நிறுத்திய இந்திரன் வாகை சூடினார். மதமற்றாத தம்முடைய யானைகளை வென்றதற்கு அடையாளமாக 8 திக்குகளிலும் வாரணங்களை நிறுத்தி இந்திரனை வென்று அனைத்து திக்குகளும் தங்களுக்கு உரியது என்று சொல்லியதாகிய அந்த மிக பெரிய அரக்கற்படை இதோ இங்கு இருக்கிறது என்று சுட்டி காட்டினான். அடுத்து மரக்கண் வெஞ்சின மலை என நின்ற வயவர் இரக்கம் கீழ் இலா பாதலத்து உரைகின்ற இகலோர் அரக்கண் துஞ்சிலல் 1000 பணந்தலை அனந்தன் உறக்கம் தீர்ந்தனன் உரைகின்றது இவர் தொடர்ந்து ஒருக்க. மரக்கண் வெஞ்சின மலையென நின்ற வயவர் கொடுமையான கண்களையும் கடும் சினத்தையும் உடைய மலை போன்று ஒவ்வொருவரும் மலை போன்று தேகவாகு பெற்ற இந்த அரக்கற்படை இருக்கிறதே, இது எப்படிப்பட்டது தெரியுமா? இரக்கம் கீழிலா பாதலத்து உரைகின்ற இகலோர், தன்னினும் இரக்கம் உடைமை கீழிடம் இல்லாத பாதாளத்தில் வாழுகின்ற வலிமை உடையோராவர். அதுக்கு கீழே உலகம் கிடையாதுன்னு பொருள். பாதாள உலகம்தான் இருக்கக்கூடிய உலக அடுக்குகளிலேயே இறுதியாக இருக்கக்கூடிய உலகம். ஆகவே அந்த உலகத்தில் வாழக்கூடிய இவ்வரக்கர்கள் 1000 பனந்தலை அனந்தன் அரக்கண் துஞ்சிலன், 1000 படத்தோடு கூடிய தலைகளை கொண்டுள்ள ஆதிசேடன் முழுவதும் கண் உறங்கவில்லையா. ஏனென்றால் இந்த அரக்கர்கள் என்ன செய்வார்களோ என்ற அச்சத்தினாலேயே உறக்கம் தீர்ந்தனன் உரைகின்றது இவர் தொடர்ந்து ஒருக்க. உறக்கம் நீங்கினவனாய் இந்த ஆதிசேடன் இவ்வீரர்கள் என்ன செய்வார்கள், எப்படி எல்லாம் வருத்துவார்கள் என்ற கவலையினாலேயே ஆதிசேடன் உறங்காமல் இருக்கின்றானாம். அப்படிப்பட்ட வீரர்கள் கூட்டம் இவர்கள் பாதாளம் என்ற உலகிலிருந்து வந்தவர்கள். மற்றொரு கூட்டத்தை காட்டி சொல்லுகிறார்கள், காளியை பண்டு கண்ணுதல் காட்டிய காலை மூலமுற்றிய சின கடும் தீயிடை முளைத்தோர் கூலிகட்கு நல் உடன் பிறந்தார் பெரும் குழுவாய் வாழ் இமைக்கவும் வாழ் எயிறு இமைக்கவும் வருவர். பெருங்குழுவாய் வாழ் இமைக்கவும் வாழ் எயிறு இமைக்கவும் வருவார். பெரும் கூட்டமாக கையில் கொண்டிருக்கக்கூடிய வாளினது ஒளி வீசவும் வாழ் போன்ற பற்கள் ஒளி வீசமும் வரக்கூடிய இந்த அரக்கர் கூட்டம் இருக்கிறதே, இது என்று தோன்றியது தெரியுமா? கண்ணுதல் பண்டு காளியை காட்டிய காலை, நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் முற்காலத்தில் காளியை வெல்லுதற்காக ஊர்துவ தாண்டவம் செய்து காட்டின நேரத்துல மூலமுற்றிய சின கடும் தீயிடை முளைத்ததோ அந்த காளியினுடைய கனிந்த கோபத்தில் முதிர்ந்த கோபத்தில்
அந்த கோபம் நெருப்பாக வெளியிட அந்த நெருப்பிலே தோன்றியவர்கள் இந்த அரக்கர்கள் கூட்டம். கூலிகட்கு நல் உடன் பிறந்தார், பேய்களுக்கு நல்ல உடன் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்டதோர் கூட்டமும் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறது. போய்கொண்டே இருக்கிற எவ்வளவு பெரிய படை, ஏன் இவ்வளவு பெரிய விளக்கங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், இத்தகு விளக்கங்களுக்கு உட்பட்ட படைகள் எல்லாவற்றையும் ராவணன் கொண்டிருந்தாலும் அந்த படைகளெல்லாம் ராமனதும் இலக்குவனதும் அம்புகளுக்கு முன்பு முற்றிலுமாக அழிந்து ஒழிய போகிறது. இதை சுட்டணும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு வீரனை ராமன் எதிர்த்தான், வென்றான்னு சொன்னா பெருமையா இருக்காது. இந்த மரபுதான் நம்ம இன்றைக்கும் திரைப்படங்கள்ல பின்பற்றுகிறோம். பாருங்க, தனி ஒருவனாக கதாநாயகன் தன்னை எதிர்க்கக்கூடிய அந்த எதிரணியில இருக்கக்கூடிய வீரர்கள் கூட்டமாக கையில விதவிதமான ஆயுதங்களை கொண்டு இருப்பார்கள். இருந்தாலும் இவன் தனி ஒருவனாக போய் வெல்லுவான். அப்பொழுதுதான் தெரியும் அவ்வளவு பெரியதாகிய ஆற்றல் உடையவர்களை இவன் தனி ஒருவனாக வென்றான் என்று சொன்னால்தான் இவன்கிட்ட அந்த தலைவனாம் தன்மை இருக்குன்னு பொருள். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ஹீரோயிசம். அதுதான் எல்லா காலத்திலும் இந்த ஹீரோயிசத்தை முன்னெடுப்பதுதான் நம்ம மரபா இருந்தது. இனக்குழு வாதத்துல பார்த்தீர்கள் என்றால் அந்த குழுவினுக்கு முன்னே தனது ஆற்றலை காட்டின ஒரு தலைவன். பின்னர் அவர்கள் எல்லாம் திருந்திய நாகரீகமுற்ற வாழ்க்கையை பெற்ற பிறகு மன்னர்கள். அப்படி படிப்படிப்படியாக இப்பொழுது நம்முடைய காலத்துல பெருமளவுல நாம யாரை பார்க்கிறோம்னா, ஒன்று அரசியல்வாதிகளை, இரண்டாவது விளையாட்டு வீரர்களை, மூன்றாவது திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களை. உருப்படுறதுக்கு இந்த மூணுமே வழி இல்லை. ஆனால் நாம் இந்த மூன்றை தான் முன்னெடுக்கிறோம். இவர்கள் தான் நமக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதோ தொடரா துணையாக நமக்கு மேலானதை தருவது போல எண்ணிக்கொண்டு அவர்களை பின்பற்றுவோம். அதனால இந்த எவ்வளவு பெரிய படைப்பிரிவும் ராவணனுக்கு வந்தாலும் இறுதியில ராவணன் தோற்கிறான், அதை சொல்லணும். ஆகவே படைகளினது எண்ணிக்கையை கூட்டி 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 எவ்வளவு பெரிய படைகள் இவனுக்கு உதவ முன்வந்திருக்கின்றன என்று காட்ட வேண்டும். பாவம் தோன்றிய காலமே தோன்றிய பழையோர், தீபம் தோன்றிய முளை துணை என தருகண்ணார், கோபம் தோன்றிடின் தாயையும் உயிர் உண்ணும் கொடியோர், சாவம் தோன்றிட வடதிசை மேல் சார்வர். சாபம் தோன்றிட வடதிசை மேல் சார்வார். சாபம்னா சாபம்ன்ற சொல்ல, அது வட சொல், தமிழுக்கு ஏற்றாற் போல அதை நாம மாற்றி இருக்கிறோம். சாபம் அப்படின்னா வடமொழியில வில்லுன்னு அர்த்தம். அத சாபம் என்று தமிழுக்கு ஏற்றாற்போல் மாற்றி இருக்கிறார் கம்பன். சாபம் தோன்றிட வடதிசை மேல் சார்வார். வில்லை கையிலே எடுத்து கொண்டு வடதிசையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரக்கர்கள் படை இருக்கிறதே, இவர்கள் பாவம் தோன்றிய காலமே தோன்றிய பழையோர். பாவம் தோன்றிய காலத்திலே தோன்றிய பழையவர்கள். என்ன பாவம்? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாவம் புண்ணியம், நன்மை தீமை, இவைகளெல்லாம் ஏன் தோன்றின அப்படின்னு கேட்டா, நமக்கு கொஞ்சம் அடிப்படையான சமூகவியல் சிந்தனையும் மானுடவியல் சிந்தனையும் இருக்கணும். அவைகள் இரண்டும் தான் இது போன்றதாகிய சொற்களுக்கு மிக இன்றியமையாத இடத்தை கொடுத்தன. இப்ப பாவம்னு ஒண்ணு உண்டான்னு மொழியியல் நோக்கில கேட்டாக்க பெரும்பாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, இது ஒரு சார்புடைய சொல்லுன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல சொல்ல போனாக்க ரிலேட்டிவ்லின்ற ஒரு அமைப்பினுக்கு உட்பட்ட சொல்லுது. ஏனென்றால் அதற்குன்னு ஒரு தனித்த விளக்கம் கிடையாது. இப்ப எது பாவம்? உயிரை கொல்லுதல் பாவம். சரி, அப்ப புலாலுக்காக உயிரை கொல்லுகிறார்களே, இறைவன் பெயரால் அந்த உயிரை கொன்று உண்ணலாம் என்று
ஒரு சாரார் அதற்கு தனிப்பட்ட முறையில் பெயரே இடுகிறார்கள், ஹலால் செய்யப்பட்ட உணவு. சரியா? ஹலால் செய்யப்பட்ட உணவு என்றால் அது பாவம் என்று. அவ்வாறு புலால் உண்ணக்கூடியதுல கிறித்துவம் என்ன சொல்லும்? நீ விலங்கினை வெட்டி உண்ணலாம், ஆனால் அந்த விலங்கினது உடலில் இருந்து சிந்தக்கூடிய இரத்தத்தை அருந்தக்கூடாது. இப்ப இதுல எது புண்ணியம், எது பாவம்? இங்கதான் இடர்பாடு. ஏதொன்றும் பாவம்ன்றதுக்கு ஒரு நிலையான ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமான்னு பாருங்க. இப்ப பொய் சொல்லுதல் பாவம்னு வைத்துக் கொள்வோம். ஒரு போர்க்களத்திலோ அரசியலினுடைய ஆடுகளத்திலோ பொய் சொல்லுதல் என்பது ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்க மாற்ற முடியாது இல்லையா? பொய் சொல்லுதல் என்பது போர்க்களத்துல தவிர்க்க முடியாது. அப்ப எதுதான் சரின்னு கேட்டா அதுக்குதான் கம்பன் எழுதினா பாவம் தோன்றிய காலம். எப்ப பாவம் தோன்றியது? மனிதன் தனி மனிதனாய் இருந்து வேட்டையாடிய காலம் பிறகு, அந்த காலத்திற்கு பிறகு அவன் ஒரு இனக்குழுவாக, கிளான் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அல்லவா, அந்த கிளான், அந்த இனக்குழுவாக வாழ்ந்த பொழுது அவர்களிடையே அந்த வாழும் முறைக்கு உரியன எது அல்லாதன எதுன்னு பகுக்கக்கூடிய நிலைக்கு உட்பட்டார்கள். ஏனென்றால் கூடி வாழுகின்ற பொழுது சில தனிப்பட்ட செயல்பாடுகளை விட்டு விலக வேண்டும். அப்படி கூடி வாழக்கூடிய காலத்துல அந்த குழுவினுக்கு எது நன்மை பயத்ததோ அதெல்லாம் நல்ல செயல்கள். எவையெல்லாம் நல்லதாக அமையவில்லையோ அந்த நல்லது அல்லாததை யாரேனும் செய்தால் அவன் செய்தது பாவம். அதனால இந்த பாவம் என்று தோன்றிய காலம், அந்த காலத்திலேயே இவர்கள் தோன்றியவர்கள். அப்படின்னா பாவத்திற்கு இவர்கள் தான் எடுத்துக்காட்டு. அதுக்கு அழகான மேற்கோள் சொன்னார். பாவம் தோன்றிய காலத்தில் தோன்றிய பழையவர்கள் எப்படிப்பட்ட ஆற்றல் இவர்களுக்கு? தீவம் தோன்றிய துணை முளை என தருகான விளக்கு மிளிருகின்ற 2 குகைகள் என்று சொல்லுமாறு 2 பயமுறுத்தக்கூடிய விழிகளை உடையவர்கள். எப்படி? ஆழ்ந்த குழிக்குள்ள விளக்கு எரிவது போல இவர்கள் கண்கள் 2 ஆழ்ந்திருக்கும். ஆனா அந்த கண்களுக்குள்ள ஒரு நெருப்பு சுடர் இருக்கும். பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்கும். அப்ப இவன் என்ன பாவம்னு சொன்னான்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இவன் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? தன்னை ஈன்ற தாயையே கூட கொல்லுவான். எப்படி? எப்படியா? கோபம் தோன்றினின் தாயையும் உயிர் உணும் கொடியோ. இவனுக்கு கோபம் வந்துட்டதுன்னா தாயை கூட கொன்று தின்று விடுவான். உலகத்திலேயே உயர்ந்ததாகிய உறவு என்று சொல்லப்படுவது, இறைவனுக்கு இணையாக வைத்து எண்ணப்படும் உறவு எது? தாய்மை என்ற உறவு. இவனுக்கு கோபம் வந்ததுன்னாக்க தன்னை ஈன்ற தாயையும் கொன்று உண்டு விடுவான். அது அந்த அளவினுக்கு பாவத்தினுக்கு இவர்கள் செய்வதை இயல்பாக கொண்டிருப்பார்கள். அதனால்தான் பாவம் தோன்றிய காலம். உயிரை கொல்லுதல் பாவம்னா இவன் பெற்ற தாயையே கொன்று தின்னக்கூடியவன். இப்ப இவன் தான் பாவத்தின் மொத்த உரு. அத்தகைய கொடிய அரக்கர்களினது படையின் அப்போ தன் தேவைக்காக பெற்ற தாயையே கொல்லுவான்னா பகை என்று வந்து விட்டால் என்ன மாதிரி எல்லாம் வேலை செய்வான். யார் ஒருவனையும் விடாது நெருக்கி அழித்து கொன்று தின்று விடுவார்கள். அப்படிப்பட்ட படைப்பிரிவு இது. அடுத்து சீற்றமாகிய ஐமுகன் உலகு எல்லாம் தீப்பான் ஏற்ற மா நுதல் விழியிடை தோன்றினர் இவரால் கூற்றம் ஆகிய கொம்பின் ஐம்பாலுடை கொடுமைக்கு ஊற்றமாகி பண்டு உதித்தனர் என்பவர் உவரால். இவர் சீற்றம் ஆகிய ஐமுகன். இவர்கள் சீற்றம் மிக்க உடையவனாகி 5 முகத்தை உடைய சிவன். சிவனுக்கு பல பெயர்ல ஒன்று ஐமுகன்.
ஈசான்யம் அப்படின்னு ஆரம்பிச்சு தத்பூரணம், வாமதேயம், சத்தியோஜாரம், அகோரம்னு 5 முகம். 6வது ஒரு முகம் உண்டு, அது அதோ முகம்னு பேர். இந்த 5 முகம் வெளிப்படையாக தெரியுமா? இந்த 5 முகங்களுக்கு உடையவனாகிய சிவபெருமான் உலகு எல்லாம் தீப்பான் ஏற்ற மானுதல் விழியடை தோன்றினர். உலகம் முழுவதையும் எரிக்கும்படி கொண்டுள்ள பெரிய நெற்றிக்கண்ணிலிருந்து இந்த அரக்கர்கள் பிறந்தார்கள். ஒவ்வொரு ஐம்பாலுடைய கூற்றமாகிய கொம்பின், அதோ அங்கிருப்பவர் கூந்தலை கொண்ட யமன் என்று கூறத்தக்க ஒரு பெண்ணின். ஐம்பால்னா பெண்ணின் கூந்தலுக்கு ஐம்பால்னு பேர். 5 விதமாக பகுத்து கூந்தலை முடிந்திருப்பார்கள். பால்னா பகுதியின் அர்த்தம். 5ஆக பங்கிட்டு கூந்தலை, நாம இயல்பா பின்னுதற்கு 3 கால் எடுத்து பின்னுகிறோம் இல்லையா? அந்த காலத்துல 5 கால் எடுத்து பின்னுவார்கள். அதனால்தான் அந்த கூந்தலுக்கு ஐம்பால்னு பேர். அப்படிப்பட்ட அழகான முறையிலே கூந்தலை கொண்டிருக்கக்கூடிய யமனுக்கு இணையான ஒரு பெண், கொடுமைக்கு ஊற்றமாகி பண்டு உதித்தனர் என்பவர், கொடுமைக்கு ஊன்றுகோலாக முற்காலத்தில் தோன்றியவர்கள். யாரு? யமனுக்கு இணையான ஒரு பெண்ணிடம் இந்த அரக்கர்கள் சிவனது நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி, அதன் பிறகு அவர்களினுடைய தலைமுறை யமனுக்கு இணையான ஒரு பெண்ணின் துணையோடு தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கொடியவர்கள். அப்ப என்ன ஆயிற்று? சிவபெருமானினது நெற்றிக்கண்ணுக்கு இணையான ஆற்றல், யமனுக்கு இணையான ஆற்றல் உடையவர்கள். அப்போ யமன் என்பவன் அழிக்கும் தொழிலில் உள்ளவன், அவனுக்கு ஆணையிடும் தொழிலில் உள்ளவன் சிவன். அப்ப சிவனும் யமனும் சேர்ந்தது போல இந்த அரக்கர் கூட்டம். இப்ப இதனுடைய கொடுமை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். காலன் மார்பிடை சிவன் கழல் பட பண்டு கான்ற வேலை 7 அன்ன குருதியில் தோன்றிய வீரர், சூலம் ஏந்தி முன் நின்றவர் இந்நின்ற தொகையார், ஆலகாலத்தின் அமிழ்தின் முன் பிறந்த போர் அரக்கர். முடிஞ்சதா? சூலம் ஏந்தி முன் நின்றவர், கண்முன்னே சூலப்படையை தாங்கிக் கொண்டு கணக்கில் அடங்காத வீரர்கள் வருகிறார்களே, இவர்கள் யார் தெரியுமா? காலன் மார்பிடை சிவன் கழல் பட, யமனுடைய மார்பில் சிவனது திருவடி பட்டதல்லவா மார்கண்டேயனுக்காக. அப்படி பட்ட பொழுது பண்டு கான்ற வேலை 7 அன்ன குருதியில் தோன்றிய வீரர், முன்பு அவனது உடம்பிலிருந்து வெளிப்பட்ட இரத்தத்தில் தோன்றிய வீரர்கள், யமனோட இரத்தத்தில் தோன்றியவர்கள். இந்நின்ற தொகையார், ஆலகாலத்தின் அமிழ்தின் முன் பிறந்த போர் அரக்கர். இங்கு நின்ற இந்த அரக்கர் குழு இருக்க, பார்க்கடலை முன்பு கடைந்த பொழுது ஆலகாலமும் அமிழ்தமும் தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த பார்க்கடலில் இருந்து தோன்றிய அரக்கர்கள் இவர்கள். அவ்வளவு தொன்மையானவர்கள். பார்க்கடல் இருந்து தோன்றினது எதுவுமே அழியாதது. ஒரு பெரிய பட்டியலே இருக்கு பார்க்கடல்ல இருந்து எதெல்லாம் தோன்றியது. அதனால இந்த அமிழ்தமும் ஆலகாலமும் தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த பார்க்கடலில் இருந்து தோன்றிய அரக்கர்கள் இவர்கள். கையிலே சூலப்படை தாங்கி கொண்டிருப்பவர்கள் இவர்கள். பெருமளவிலே இருக்கிறார்கள். வடவை தீயினை வாசுகி கான்ற மாக்கடுவை இட அத்தீயிடை எழுந்தவர் இவர் என மழையை தடவ தீநிகர் குஞ்சியர் இவர் உவர் தனித்தேர் கடவ தீந்தவெம் புறத்திடை தோன்றிய கழலோர். வாசுகி கான்ற மாக்கடுவை, இந்த படை வீரர்கள் இருக்கிறார்களே, பார்க்கடலை கடைஞ்ச பொழுது வாசுகி தன் வாயிலிருந்து கக்கிய கொடிய நஞ்சு இருக்கிறதல்லவா. நிறைய பேருக்கு இந்த புராண மரபு தெரியணும். பார்க்கடலை கடைஞ்ச போது கடல்ல இருந்து விஷமெல்லாம் அல்ல, இந்த கயிறாக வாசுகி செயல்பட்ட பொழுது அது உடல் நோவு தாங்காமல் தன் உடலில் இருந்த நஞ்சினை கக்கியது. அந்த தீ வடவை தீயினை இட அத்தீயிடை எழுந்தவர்.
அந்த நஞ்சானது வடவாமுகாக்கினி என்கின்ற யுக முடிவில் தோன்றக்கூடிய நெருப்புல இந்த விஷம் போய் பட்டவுடனே அந்த நெருப்புல இருந்து பல லட்சம் வீரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் தான் இவர்கள். அப்போ வடவாமுகாக்கினியை போன்று ஆற்றலும் ஆலகாலம் என்கின்ற விஷத்தினுக்கு இணையான கொடுமையும் மிக்கவர்கள் இவர்கள். இவர்களை பார்த்தா என்றால் தெரியும், இவர் இன மழையை தடவ தீநிகர் குஞ்சியர். இவர்கள் மழை மேகத்தை தடவக்கூடிய அளவினுக்கு சிவந்த கூந்தலை உடையவர்கள், குடுமியை உடையவர்கள். ஒவ்வொருத்தன் உயரம் எவ்வளவுன்னு பார்த்து கொள்ளுங்கள். உவர் தனித்தேர் கடவ தீந்த வெம்புறத்திடை தோன்றிய கடலோர். அதோ அங்கு நிற்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அன்று ஒரு காலத்துல பிரம்மனால் செலுத்தப்பட்ட பெரியதோர் தேர், முப்புறத்தை எரிக்க சிவன் போனான் அல்லவா? அந்த தேரினை செலுத்தியதினால் வெந்த முப்புறங்கள் இடையே தோன்றிய கடல் அணிந்த வீரர்கள். இந்த பொன் வெள்ளி இரும்பு ஆகிய 3 கோட்டைகள் எரிந்து சாம்பலாக அந்த சாம்பலில் இருந்து உதித்தவர்கள். இப்ப இவன் அவ்வளவு பெரிய ஆற்றலோடு இருப்பான். நம்ம எகிப்திய புராணத்துலதான் சொல்லுவோம், பீனிக்ஸ் என்ற பறவை சாம்பலில் இருந்து உயிர்க்கும். இல்ல, நம்ம கிட்ட அரக்கர்களிலே சாம்பல்களில் இருந்து உயிர்த்திருக்கிறார். இவர்கள் அப்படிப்பட்ட அரக்கர்கள். இணையர் இன்னவர் என்பது ஓர் அளவு இலர் ஐய நினையவும் குறித்து உரைக்கவும் அரிது இவர் நிறைந்த வினயமும் பெரு வரங்களும் தவங்களும் விளம்பின் அணைய பேர் உகம் 1000 அளவினும் அடங்கா. முடிச்சிட்டோம். ஒவ்வொரு படைப்பிரிவா சொல்லி 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 இறுதியில இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் என்னால தனியா எடுத்து சொல்ல முடியாது. எப்படி? ஐய இணையர் இன்னவர் என்பது ஓர் அளவு இலர். ஐயனே, இவர்கள் தன்மை இத்தகையது, இவர்கள் இப்படிப்பட்ட தனித்த ஆற்றலை உடையவர்கள் என்று ஒவ்வொரு படைப்பிரிவையும் அதன் கண் உள்ள வீரர்களையும் பகுத்து பகுத்து சொல்லுதல் என்பது முடியாது. அளவினுக்கு அதிகமானவர்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தன் என்ன தனிப்பட்ட ஆற்றல் இருக்கு தெரியாது. ஆகவே அடுத்த வார்த்தையை போட்டான் பாருங்க, நினையவும் குறித்து உரைக்கவும் அரிது. இவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுதலே கஷ்டம். அதோட இவர்களை பற்றி, இவர்கள் கொண்டுள்ள சிறப்பை பற்றி எடுத்து சொல்வது அதை விட கஷ்டம். இத்தனை கோடி மக்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதனால ஒவ்வொருவரும் பெரியதோர் ஆற்றலுக்கு உரியவர்கள். இவர் நிறைந்த வினயமும் பெருவரங்களும் தவங்களும் விளம்பின். இவர்களுக்கு உண்டான வஞ்சகமும் இவர்கள் பெற்ற வரங்களும் இவர்கள் செய்த தவங்களையும் சொல்ல தொடங்கினால் அணைய பேருகம் 1000 அளவினும் அடங்க. அத்தன்மைய அந்த பெருமையை சொல்லணும்னா பெரிய ஊழிகள் 1000 அடங்க. அவ்வளவு காலம் சொல்லிக்கொண்டே போகல. எப்படி? ஏன் இந்த இடத்துல ஒரு குறிப்பை நான் சொல்லணும்? ராமன் என்கின்ற ஒருவனை எதிர்க்க துணிந்த ராவணன் அவனுக்கு உதவுவதற்காக பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய, பல உலகில் இருக்கக்கூடிய அசுரர்கள் ஒன்று சேருகிறார்கள். அப்படி சேர்ந்த ஒவ்வொரு அரக்கனும் பலவாகிய தவங்களையும் பெருவாரியான வரங்களையும் பெற்றிருக்கிறார். என்ன குறிப்பு? உலகத்தில் அழிவு தொழிலை செய்யக்கூடியவர்கள்தான் முயன்று தங்களது ஆற்றலை பெருக்கி கொண்டு அதனால் உலகத்தையே நலிவடைய செய்வார்கள். நம்ம புராணங்கள்ல வரக்கூடிய எல்லா அரக்கர்களையும் எடுத்து பாருங்கள். கடுமையான தவம் செய்து, யார் ஒருவரும் செய்தற்கு இயலாத அளவில் கொடுமையான தவங்களை செய்து அதன் மூலமாக பெரியதோர் வரத்தினை, ஆற்றலினை பெற்று அவனை கொண்டு தாங்கள் வாழுகின்ற வரைக்கும் இந்த உலகை நலிவடைய செய்திருக்கிறார்கள்.
இப்ப நம்முடைய கேள்வியே அதுதான். இவ்வளவு முயன்று கடுமையான தவங்களை செய்து பெரியதோர் ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய இவர்கள் இந்த உலகமானது மேம்பட வேண்டும், உலக மக்கள் யாவரும் மகிழ்வோடு இருக்க வேண்டும், வறுமையும் பிணியும் இல்லாது இருக்க வேண்டும், அதற்கு உண்டானவற்றை நாம் செய்ய வேண்டும்னு முயன்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பெற்ற வரத்தினுக்கு அது ஒரு சிறந்த பாராட்டா இருக்கும் இல்லையா? ஆனா யாரும் செய்யறது இல்லை. இதே கருத்தை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்நாள்ல பல உயர்ந்த தகுதிகள், உயர்ந்த பகுதிகள், மிக உன்னதமான செல்வங்கள், இவைகளை எல்லாம் கொண்டு தங்கள் வாழ்நாளை ஆக்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இந்த உலகத்தினுக்கு உரிய மக்கள் அனைவருக்கும் தங்களால் இயன்ற உதவியை தொடர்ந்து செய்தால் உலக மக்கள்கிட்ட வறுமை இருக்குமா? இந்த உலகத்துல இல்லாம என்ற சொல் இருக்குமா? அவர்கள் அன்றைக்கு வரம் தவம் செய்து வரம் பெற்றார்கள். இப்ப நிறைய தொழில் முனைந்து மிக அதிகமான செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த செல்வங்களை கொண்டு வறியவர்களுக்கு உதவுவதாக ஒரு முடிவு எடுத்தால் நாட்டுல வறுமை இருக்குமா? இருக்கிறது. இது யாருமே யோசிக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாம மனிதராக வாழ்ந்து மனிதராக பணியாற்றி பொருளை மிகுதியாக சேர்த்தாலும் மனம் என்னவோ அசுரத்தனத்தோடு தான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஒரு அசுரன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். சூழல் கருதியும் இடம் கருதியும் தேவை கருதியும் அவனிடம் இருக்கக்கூடிய பொருளாதார வளம் கருதியும் அந்த அசுரன் வெளிப்பட்டு பல தவறுகளை செய்கிறான். இந்த சமூகம் அதை கேட்பதே இல்லை. முன்பெல்லாம் ஒரு ராவணன் இருந்தான், அவனை கேட்க அவனை தண்டிக்க ஒரு ராமன் தேவைப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் பல ராவணர்கள் இருக்கிறார். அவர்களை எல்லாம் யார் ஒருவரும் கண்டுகொள்வதும் இல்லை. அவ்வாறு கண்டுகொண்டு அவர்களை அழிக்கலாம் என்ற ஆற்றலோடு யார் ஒருவரும் முன்வருவதும் இல்லை. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அழகான வார்த்தை உண்டு இல்ல, நமக்கே வம்பு. அதை விட ஒரு அழகான பழமொழி வேற சொல்லுவோம், நரி இடமா போனா என்ன, வலமா போனா என்ன, மேல விழுந்து கடிக்காம போனா போதும். நம்முடைய தேவை என்ன? எவனேனும் ஒருவன் இந்த இடத்துல துன்பம் தருகிறன, நமக்கு அது வராமல் இருந்தால் போதும். அதுதான் நம்முடைய வேண்டுகோள், பிரார்த்தனை. இப்படியே வாழ்க்கையை ஓற்றும். இப்ப ராவணன் கிட்ட இத்துணை படை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் அழிவினை செய்யத்தக்கவர்கள். அந்த அழிவினை செய்தற்கு ஏற்றாற் போல அவர்கள் கடுமையான தவங்களை செய்து பெருமைக்கு உரிய வரங்கள் பலவற்றை பெற்றார்கள். ஆனா நாம ஏன் அந்த மாதிரியான முயற்சியில இறங்கல? அப்ப இந்த உலகம் தொன்று தொட்டே ஒரு சாரார் தீயவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அது அன்றைக்கு மட்டும் வழக்கமில்லை, இன்று வரைக்கும் அதுதான் தொடர்ந்து இருக்கிறது. நம்முடைய சமூகத்துல நாம வாழும் இந்த காலத்துல நாம் வசிக்கக்கூடிய பகுதியில நமக்கே தெரியும் ஒரு சிலர் தீமையான செயலில் ஈடுபடக்கூடியவர்கள். பார்த்த உடனே நமக்கு புரியும். அப்ப எல்லா காலத்திலும் தாங்கள் பெற்ற ஆற்றலினால், தங்களிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளினால் மிகப்பெரிய எதிரணி நிலையில் செயல்படுபவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். ஏன் நல்லதுக்கே வர்றதில்லை? இப்ப ராவணன் பெற்ற தவத்தை எல்லாம், அதனால் விளைந்த வரத்தை எல்லாம் நல்லதற்கு செலவு செய்திருந்தார். ராமாயணம்னு ஒண்ணு வந்திருக்காது, மறுக்க முடியாது. ஆனால் நல்லதையே செய்திருந்தால் எவ்வளவு பெரிய பாராட்டு. இந்த மனித குலம் எவ்வாறு மேம்பட்டு இருக்கும். இப்போ நம்முடைய காலத்துல வாழக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவர்கள் ஏதாயிலும் புதியதான ஒன்றை கண்டுபிடித்து அந்த கண்டுபிடித்ததினால் மக்களுக்கு நேரடியாக பயன்பாடு உண்டு என்றால் உடனே என்ன செய்கிறார்கள்? தாங்கள் கண்டறிந்ததை தேசத்தினுக்கு அர்ப்பணிப்பு செய்கிறார்கள். ஐ am dedicating this to the nation. ஏனென்றால் தங்களால் கண்டறியப்பட்ட அந்த நல்லதோர் செயல்
எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும், எல்லா மக்களும் மேன்மை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம், அவ்வளவுதானே. அப்ப நம்ம அரக்கர்கள் எல்லாம் எவ்வளவு தவம் பண்ணார்கள்? மற்றைய துறவியர்களை காட்டில் அரக்கர்கள் நிறையவே தவம் பண்ணி இருக்கிறார். அதனால பெற்ற வரங்கள் ஏராளம். ஏன் அதை கொண்டு இந்த சமூகம் மேம்படைய வேண்டும், எல்லா நாடுகளும் வளம் பெற வேண்டும் ஏன் நினைக்கிறது இல்லை? இது நம்ம கிட்ட தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த இலக்கியங்களை எல்லாம் படிக்கின்ற பொழுது ஏன் ஒருவன் தீயவனாய் இருக்கிறான், தீயவனால் பெறப்பட்ட அத்தனை விதமான ஆற்றல்களும் தீயவனுக்கு தீய வழிகாட்டலுக்கு ஏன் செலவு செய்யப்படுகிறது புரியல. இதெல்லாம் ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி. அதனால நம்ம முன்னோர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம், இப்ப உதாரணம், ராவணன் சீதையை எடுத்து சென்றான், தவறு, உண்மையில் தவறு. இப்ப ராவணன் தான் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், தான் பெற்றிருக்கக்கூடிய வரபல், அதை கொண்டு மிக சாதாரணமான ஒரு தப்பை செய்கிறான். யாரும் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி சீதையை வஞ்சகமாக திருடி வருகிறான். இதுக்கா இவ்வளவு பெரிய ஆற்றல்? இதற்காகவா இவ்வளவு பெரிய தொடர்ந்து செய்த தவம்? யாரும் இதை யோசிக்கிறது இல்லை. உதாரணம், நான் கல்லூரியில ஆசிரியர் பணிக்கு வந்ததற்கு பிறகு கூட சில நேரங்கள்ல வீட்டுல விவாதங்கள் வரும்போது ஏதாகிலும் ஓரிரு வார்த்தையை நான் கடுமையா சொல்லிட்டேன். என் தந்தையார் இருந்த காலத்துல தந்தையார் கேட்பார், இதுக்காப்பா இவ்வளவு படிச்சேன்? இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது? மிக அதிகமான படிப்பு என்ற ஒன்று யார் ஒருவர் மாட்டு இருக்கிறதோ அவர் பண்பு நலன்கள்ல சிறந்து இருக்க வேண்டும் என்று ஒரு எழுதா சட்டமாகவே சமூகத்துல நிலவி வருகிறது, இல்லையா? அப்ப ராவணன் அவ்வளவு பெரிய தவங்கள் செய்து பலவாகிய வரங்கள் பெற்று தப்ப செய்யலாமா? இந்த கேள்வி எல்லா காலத்திலும் எல்லா சமூகத்திலும் இருக்கு. ஆனால் உண்மையான நிலை என்னன்னு கேட்டா, ஒரு சமூகத்துல எவன் மிகுந்த பெரிய செல்வாக்கோடு இருக்கிறானோ அந்த செல்வாக்கோடு இருக்கக்கூடியவன் தான் தவறுகளை செய்தற்கு முன் வருகிறான், அவனை வழிகாட்டி ஆகிறான், அவனை தொடர்ந்து பலர் தவறு செய்கிறார். ஏன் என்று கேட்டால், என் ஆற்றலுக்கு நான் எதையும் செய்வேன் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். அந்த எதையும் என்பதில் சமூக கேடும் இருந்து விடுகிறது. இதுக்கெல்லாம் எந்த விதமான விளக்கங்களும் இலக்கியங்கள் தரும். நாம தான் இனிமே அதை புதிய நோக்கில் சிந்திக்கணும். நீ பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டாய், நீ இருக்கக்கூடிய பகுதியில உன்னை தெரியாதவர்கள் இல்லை என்ற அளவினுக்கு உன் தகுதி உயர்ந்திருக்கிறது என்றால் அந்த பொருளாதாரத்தையும் உயர்ந்த தகுதியையும் கொண்டு அந்த மக்களுக்கு உரியவனாய் நன்மை செய்பவனாய் இருக்க வேண்டும். மாறா தீமை செய்பவனாய் மக்களை துன்புறுத்தக்கூடியவனாய் இருக்கிறதுல என்ன பயன்? இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான முரண். நம்முடைய ஆற்றல் அதிகமாயிற்று என்றால் அடுத்தவர்களை அடக்கி ஆளுவதுதான் நாம பெற்ற அறிவின் பயன்னு நம்புறோம். பாசிசம் இல்லை. நிறைய கற்று இருக்கிறோம்னு சொன்னா அடங்கணும். அதுக்கு பேருதான் கல்வி. ஆகவே இன்றைக்கு கற்றவர்கள் எல்லோரும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச உடனே தங்கள் கீழாக உள்ளவர்களை அடக்கிதான் ஆளத் தொடங்குகிறார்கள். பாசிசம்ன்றது இன்னைக்கு இருக்கு. பாஸ்னா பாசிசம், பாசிஸ்ட பேசல, பாசிங். அந்த கோட்பாடை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைச்ச உடனே அதிகாரம் செய்வது, அல்லல் படுத்துவது, அவதூறு பேர், இது போய்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் இதிகாசங்கள் எந்த தீர்வும் கொடுக்கல என்றதான் என் வருத்தம். அதனால இந்த வீரர்களினது பெருமை எல்லாம் இனி நான் சொல்ல வேண்டும்னா, ஆயிரக்கணக்கான யுகங்களானாலும் முடியாது. அவ்வாறு தினம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இவர்கள் பெருமையை முழுமையுமாக சொல்லி முடிக்க ஆயிரக்கணக்கான யுகங்கள் தேவைப்படும் என்று சொல்லி அடுத்தது சொன்னான் பாருங்க. இதுதான் அழகான இடம்.
ஒருவரே சென்று அவ்வுரு திரள் குரங்கையும் உறவோர் இருவர் என்றவர் தம்மையும் ஒரு கையோடு எற்றி வருவர் மற்ற இனி பகர்வது என் வானவர்க்கு அரிய திருவ என்றனர் தூதுவர் ராவணன் சிப். முத்தாய்ப்பா அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அந்த தூதுவர்கள். நான் இவ்வளவு பெரிய படைப்பிரிவு, ஒவ்வொரு படைப்பிரிவினுடைய தகுதி சிறப்பு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொன்ன, முழுவதுமாக சொன்னால் யுகம் போதாது, ஒன்றல்ல 1000 யுகம் போதாதுன்னு சொல்லிட்டு, ராவணா நீ ஏன் கவலைப்படுற, ஒருவரே சென்று, இப்ப வந்திருக்கக்கூடிய படைப்பிரிவுகள்ல ஒரு படைப்பிரிவு கூட வேண்டாம், அதுல இருக்கக்கூடிய எவனேனும் ஒருவன் போய் என்ன செய்வானா, உரு திரள் குரங்கையும், இப்படையில் உள்ள ஒருவரே சென்று அந்த மிக்க திறமை உடைய குரங்கு படைகளையும் உறவோர் இருவர் என்றவர் தம்மையும் வலியவர் என்று சொல்லக்கூடிய ராமலக்குவர்கள் என்கின்ற இருவரையும் ஒரு கையோடு ஏற்றி வருவர். ஒரு கையினால் தாக்கி அழித்து, 2 கை கூட இல்ல, ஒரு கையினால் தாக்கி அழித்து வருவர். மற்ற இனி பகர்வது என்றனர் தூதுவர். இனிமே இவர்கள் பெருமையை சொல்லுவதில் வேறு என்ன சொல்றது என்று ராவணனை பார்த்து, வானவர்க்கு அரிய திருவ, தேவர்களுக்கும் பெறுதற்கரிய பெரும் செல்வத்தை பெற்றவனே ராவணனே, இதுதான் நாங்கள் அழைத்து வந்த படைகளினது பெருமைன்னு சொல்லி முடிச்ச உடனே, இவ்வளவு பெரிய படை உன் மீது கொண்ட ஈடுபாட்டால் வந்திருக்கிறது. ஆனால் இந்த படைகளில் யாரேனும் ஒரு படையில், மன்னிக்கணும், ஏதேனும் ஒரு படையில் ஒரு வீரன் போய் அந்த வானர சைன்யத்தையும் ராமலக்குவர்களையும் அதுவும் ஒரு கையாலேயே அடித்து அழித்து வந்து விடுவார்கள் என்று சொன்ன உடனே ராவணன் பேச ஆரம்பிச்சான். எல்லாரும் அப்படிதான் நம்புறோம் இல்லையா? ராவணன் பேசினான். என்ன? எத்திரத்து இதற்கு எண் என தொகை வகுத்து இயன்ற அத்திரத்தினை அரைதீர் என உரை செய்ய அவர்கள் ஒத்த வெள்ளம் ஓர் 1000 உளது என உரைத்தார். பித்தர் இப்படைக்கு எண் சிறிது என்றனர் பெயர்த்தார். எப்படி? இதற்கு எண் எத்திரத்தது என தொகை வகுத்து என்ற இப்படைக்கு எண்ணிக்கை எனைத்து என்று தொகையை வகுத்து சொல்லுங்கள். ஒண்ணு அத்திரத்தினை அரைதீர் என்று உரை செய்ய அந்த வகையினை கூறுங்கள் என்று ராவணன் அந்த தூதுவற்றை கேட்டான். படைப்பிரிவினுடைய பெருமையெல்லாம் சொன்னது போதும், மொத்தமா எவ்வளவு பேர் இருக்கான் அத சொல்லு. அவர்கள் ஒத்த வெள்ளம் ஓர் 1000 உளது என உரைத்தார் பித்தர். அத்தூதுவர்கள் ஒத்த அளவினை உடைய வெள்ளம் ஓர் 1000, வெள்ளம் என்பது கணக்கில் மீ பெரும் அளவு, அந்த மாதிரி வெள்ளம் என்கின்ற கணக்கினுக்கு உட்பட்டு ஓர் 1000 வெள்ளம் படை இருக்கிறது என்ன கூறினார்கள். அவர்கள் பித்தர் ஆவார். இப்படைக்கு எண் சிறிது என்றார் பெயர்ந்தார். ஓர் 1000 சொல்லலாம்னா அந்த எண் கூட இந்த படையினுடைய எண்ணிக்கைக்கு குறைவு என எண்ண முடியாதுன்னு அர்த்தம். வெள்ளம் என்பதையே நம்மால எண்ணி சொல்ல முடியாது. நான் வேடிக்கையாக தொடக்கத்துல சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப நாமெல்லாம் வலைதளத்துல தேடு பொறி வச்சிருக்கோம் இல்லையா, கூகுள்னு. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அது ஒரு நிறுவனத்தின் பெயர்னு நினைக்கிறோம். இல்லை, கிரேக்கத்தில் அது ஒரு எண் பெயர், தெரியுமா? கிரேக்கத்தினுடைய எண்கள்ல கூகுள் என்பது ஒன்றை தொடர்ந்து 100 பூஜ்ஜியங்கள் வந்தால், அதனாலதான் இங்க இந்த கூகுளினுடைய வலைதளத்துக்கு போனீங்கன்னா ஜிக்கு அப்புறம் நிறைய ஓக்கள் போட்டு எழுதியிருப்பார். ஒன்றை தொடர்ந்து 100 பூஜ்ஜியங்கள் வந்தால் அதுக்கு பேரு கூகுள். சொல்றோம் இல்லையா, மில்லியன், ட்ரில்லியன், எப்படி கணக்கு கூட்டிக் கொண்டே போறோம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவு பெரிய எண்ணிக்கை. இங்க சொன்னார்கள் 1000 வெள்ளம்னு கணக்கு சொல்லலாம். இல்ல இல்ல, இதுவரைக்கும் புதிய எண்கள் கண்டுபிடிக்கப்படல. இந்த படை எத்துணை என்பது எண்ணி சொல்லக்கூடிய அளவினுக்கு பொருத்தமான ஒரு எண் அளவை கண்டுபிடிக்கல. நாம என்ன எண்ணினாலும் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பெரியதோர் படைன்னு தூதுவர்கள் சொன்ன உடனே அடுத்து ராவணன், சரி படையெல்லாம் வந்தாச்சு, ரைட்டு, அந்தந்த படைக்கு உண்டான தலைவன் இங்க உடனே வர சொல்.
திட்டம் வகுக்கணும் இல்லையா? போர்க்களத்துல படைப்பெரும் குல தலைவரை கொணருதீர் என்பால் கிடைத்து நான் அவர்க்கு உற்றுள்ள பொருள் எல்லாம் கிளத்தி அடைந்த நல் உரை விளம்பினன் அளவாய் அமைவுற்று உடைத்த பூஷனை வரன்முறை இயற்ற என்று உரைத்தான். நான் கிடைத்து அவர்க்கு உற்றுள்ள பொருளெல்லாம் கிளத்தி, ராவணன் தூதுவரை பார்த்து சொன்னா, நான் அவர்களை நெருங்கி இருந்து இங்கு நிகழ்ந்துள்ள செய்திகள் எல்லாவற்றையும் விளக்கணும். நான் ஒவ்வொருத்தனும் பெரிய வீரார்ந்த நிலையோட வந்திருப்பான். அவங்ககிட்ட எல்லாம் சொல்லணும், அப்பா உன்னை விட பெரிய வீரர்கள் இருந்த இடம் இது. கும்பகர்ணன் ஒருத்தன் இருந்தான், அவன் போருக்கு போய் திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் போய் திரும்பல. இந்திரஜித்தன் என் மகன் ஒப்பற்றவன், அவனும் போருக்கு போய் அவனும் திரும்பல. ஆகவே எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க இருக்கக்கூடிய அரக்கர்கள் கூட இந்த ராமலக்குவர் முன்னாடி தோற்று போனார்கள், இறந்து போனார்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது தலைமை ஏற்று போரினை நடத்துவதற்கும் எனக்கு உதவி செய்வதற்கும் வந்திருக்கிறீர்கள். ஆகவே உள்ள நிலைமையை நான் சொல்லணும். ஆகவே எல்லா படைத்தலைவனையும் அழைத்து வா, உள்ள நிலைமையை சொல்லிடுறேன் விளக்கி. அடைத்த நல் உரை விளம்பினன் அளவாய் அமைவுற்று, என் மனத்தே பொருந்தி இருக்கக்கூடிய நல்ல சொற்களை சொல்லி அளவளாவி மனம் நிறைவுற்று. என்ன, அவர்களோட கொஞ்சம் கன்ஜீனியல்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஏற்புடைய மனோநிலைக்கு அவர்களை கொண்டு வரும். போர்க்களத்துல போர்க்களமானாலும் சரி, விளையாட்டினுடைய ஆடுகளமாயினும் சரி, அந்த விளையாட்டிலும் போரிலும் ஈடுபடுபவர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளுதலும், தங்களுக்கு தலைவனாய் இருக்கக்கூடியவனை தகுந்த முறையில அறிந்து கொள்ளுதலும் தலையாய கடம். தலைவன் என்ன நினைக்கிறான்னு நினைச்சு செயல்படணும். போர்க்களத்துல ஒவ்வொன்றையும் போர்க்கள தலைவன் ஒவ்வொருத்தையும் போய் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. ஆகவே போர் தொடங்குகின்ற பொழுது எவ்வாறு எந்த நிலையில் தாக்க வேண்டும்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய, களத்துல ஈடுபடுவோர் தான் தங்களினுடைய செயல்பாட்டினுக்கு ஏற்றாற்போல், எதிரிகளினது செயல்பாட்டினுக்கு ஏற்றாற்போல் மாறி நின்று போர் செய்வார்கள். அந்த நிலைக்கு அவர்களை நாம உயர்த்த வேண்டும்னா அவர்களோட நாம ஒரு நல்ல விதமான நட்புறவை பேண வேண்டும். அவர்களை இனிமையாக நடத்த வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை தரத்தக்க வகையில் செயல்பட வேண்டும். அதனால இனியன கூறி அவர்களோடு அளவலாவி இனிய சொற்களை சொல்லி உடைத்த பூஷனை வரன்முறை இயற்ற படை பெருங்குல தலைவரை, அவர்களுக்கு உரித்தான பூஷணையை வரன்முறையை செய்ய படையில் உள்ள பெருஞ்சிறப்புடைய தலைவர்களை அவர்களை எப்படி வரவேற்கணும், அவர்களுக்கு உண்டான மரியாதை என்ன கொடுக்கணும், பூசணைன்னா வழிபாட்டு முறை. ஒவ்வொருத்தரும் என் மீது கொண்ட ஈடுபாட்டால் வந்திருக்கிறான், அவர்களை தனித்தனியாக கவனிக்கணும் இல்லையா? அப்பொழுதுதானே அவர்களுக்கு என் மீது ஒரு ஈடுபாடு வரும். வேடிக்கை, அந்தந்த வீரர்களின் தகுதிக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு சிறப்பு செய்யணும். அண்மையில போன மாதம் செட்டிநாட்டில் ஒரு திருமணத்திற்கு போக வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. நண்பனினுடைய மகன் திருமணம். அங்க வேடிக்கை என்னன்னாக்க, திருமணத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மணமகன் மணமகள் இவர்கள் இருவருக்கும் உண்டான திருமண சடங்கை நிகழ்த்துவதற்கு பெற்றோர்கள் பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த இருவரினுடைய மாமன்கள் தான் அந்த திருமணத்தை முன்னெடுக்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம். அதோட மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் அங்க வீடுகள் ஒவ்வொன்றும் பெரியதொரு அரண்மனை போல இருக்கிறதுனால இவர்கள் யார் ஒருவரும் தனியான ஒரு மண்டபத்துக்கு எல்லாம் போறதில்லை, வீட்டிலேயே. பெரும்பாலும் அவர்களது உறவினர்களே. ஆனால் அந்த திருமணத்துல என்ன ஒரு பெரியதான எதிர்பார்ப்பு, உங்கள் உறவினர்கள் அனைவரும் வருகிறார்கள் என்றால்
அவர்களை வாருங்கள் என்று மகிழ்வோடு சொன்னால் மட்டும் போதாது. அவர்கள் தங்களுக்கு என்ன உறவு முறையினர் என்று சொல்லி அந்த உறவு முறையை சொல்லிதான் வரவேற்கணும். அண்ணா வாங்க, சித்தப்பா வாங்க, இப்படி சொல்லிதான் வரவேற்க வேண்டும். நீங்கள் பொதுப்படையாக வரவேற்றீர்கள் என்றால் கோபம் வந்துடும். எப்படி ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி விடுமா? அவர்கள் யாராக இருந்தாலும் தங்களுக்கு எந்த வகையில் உறவினர் என்று அந்த உறவு முறையை சொல்லிதான் வரவேற்கணுமா? பொதுப்படையாக வாருங்கள்னு சொன்னா ஏத்துக்க மாட்டார்களாம். இது ஒரு வழக்கு. இந்த தென்பக்கம் போனீர்கள் என்றால் மதுரை, திருநெல்வேலி, அங்க அந்த முக்குலத்தோர் சமூகம் இருக்கு. அந்த சமூகத்துல உறவு முறைகளை விளக்கி பத்திரிகையிலேயே நீங்கள் பெயரிட வேண்டும். அந்த பத்திரிகையில பெயரிடுகின்ற பொழுது 3 செய்திகளை கவனிக்கணும். ஒன்று, அவருக்கு உரிய உறவு முறை என்ன, அதாவது முதல் தலைமுறை உறவா, 2ஆம் தலைமுறை உறவா, 3ஆம் தலைமுறை உறவான்னு தெரிஞ்சிருக்கணும். நாம சொல்றோம் இல்லையா, இவர் என்னுடைய சகோதரன், இவர் என்னுடைய கசின், அப்புறம் ஒண்ணு விட்ட சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த முறையில அப்போ சகோதரன் சொன்னா அதுல யார் பெரியவர், அடுத்தவர் யார், அந்த வரைமுறை, இந்த அடிப்படையில தான் பத்திரிகை அடிக்கப்பட வேண்டும். ஏதாகிலும் ஒரு தவறு நடந்து விட்டது, அங்கெல்லாம் பேசி தீர்க்கிறது கிடையாது, தீர்த்துட்டு தான் பேசு. முக்குலத்தோர். என்னுடைய நண்பர் ஒருவர் எங்கள் தமிழ் துறையில கல்லூரியில இருந்த பொழுது, எங்கள் தமிழ் துறையில ஒரு நண்பர் முக்குலத்தை, அந்த குலத்தை சேர்ந்தவர், சொல்லும்போது அவர்கள் வீட்டு திருமண பத்திரிகை ஒரு புத்தக வடிவில தான் வரும். குறைஞ்சது 8 to 12 பக்கம் இருக்கும். அத்துணை உறவு முறை பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கணும். அவர்கள் ஊர் வகிக்கக்கூடிய பதவி, அவர்கள் கல்வி தகுதி எல்லாம் போட்டு எந்த விதத்தில் உறவுன்னு அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். மாமன்மார்கள் போட்டு எல்லாம் அதுல ஹைரார்கி மெயின்டைன் பண்ணணும். போதுமே, தான் சொன்னேன். ஒரு இல்லைங்க இதெல்லாம் பண்ணலன்னா மண்டபத்துக்கு வெட்டுவானுங்க. மண்டபத்துக்கு வராம இருக்க மாட்டான், வெட்டுவான் 4 பேருக்கு முன்னாடி. இன்னமும் அந்த வழக்கம். இப்ப அவர் கல்லூரியில பேராசிரியராக இருந்து பணியாற்றக்கூடியவர். அவர் குடும்பத்திலேயே இன்னும் இந்த முறை பின்பற்றப்பட்டு இருக்கிறது. அதுதான் இங்க வினோதம். அப்ப இந்த காலத்திலேயே இப்படின்னா, ராவணன் போன்றவர்கள் வாழ்ந்த காலத்தில் தனக்கு உதவி செய்ய வந்த படைப்பிரிவை, அவர்களினுடைய தலைவர்களை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்பை, தர வேண்டிய வாழ்த்த முறையா செய்யணும். அப்பதான் நமக்கு உட்பட்டு செயல்படுவான். அதனால என்ன சொன்னாரா, பூஷனை வரன்முறை இயற்ற என்று உரைத்தான் கொணருவீர், என்னிடம் அவர்களை கொண்டு வாருங்கள், அவர்களுக்கு அப்படைக்கு உரியதாகிய சிறப்பும் அவர்களுக்கு உண்டான வழிபாடும் அவர்களை போற்றும் முகத்தான் செய்யப்பட வேண்டிய போற்றுதல்களும் செய்து அவர்களை மரியாதையாக நான் வரவேற்க வேண்டும். எல்லா தலைவர்களையும் வர சொல்லுங்கள். தூதர் கூறிட திசைதொறும் தொடர்ந்தார். ஓத வேலையின் நாயகர் எவரும் வந்துற்றார். போது தூவினர் வணங்கினர் ராவணன் புலன்தாள் மோதும் மோலியின் பேர் ஒலி வானினை முட்ட. ராவணன் அவர்களுக்கு உண்டான தகுதியை செய்யலான்னு கூப்பிட்டா, வந்தவர்கள் எல்லாம் தங்கள் கையில் இருந்த மலர ராவணனுக்கு தூவி அவர்களினுடைய மகுடம் தரையில படுற அளவுக்கு கீழே விழுந்து வணங்கினார்களாம். அப்படி வணங்குகின்ற பொழுது எழுந்த மகுடத்தின் ஒலி, தரையில மோதின அந்த மகுட ஒலி வான் வரைக்கும் போய் கேட்டது. இது கம்பனுக்கு முன்னாடி முத்தொள்ளாயிரத்துல ஒருத்தன் அழகா எழுதின. முத்தொள்ளாயிரம் ஒரு அழகான இலக்கியம், அப்படி கற்பனையினது உச்சம்.
ஒரு புலவன் சொன்னா, நின்று ஈமின் நிறையோடு மா கொணர்ந்த இறைவீர் யாரும் நின்று ஈமின் பண்டு ஈந்த மன்னரால் திருந்தடி செவ்வி இளமே நின்று ஈமி. எப்படி என் மன்னனுக்கு பிறந்த நாளுக்காக எல்லா சிற்றரசர்களும் வந்திருக்கிறீர்களே, உங்கள் யானை குதிரை படைகளோடு நீங்கள் கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் கொஞ்சம் நின்று நிதானமா கொடுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி வந்த பல மன்னர்கள் என் மன்னன் காலில் விழுந்து விழுந்து அந்த மன்னர்களினுடைய மகுடம் எல்லாம் என் மன்னன் காலில் பட்டு பட்டு கால் புண்ணாய் போச்சு. திருந்தடி செவ்வி இளனே, திருத்தமுடைய அடியை கொண்டிருக்கக்கூடிய என் மன்னனது காலில் நிறைய புண்ணாயிட்டது. ஆகவே அவனால இனி நீங்கள் வணங்குவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நின்று ஈமின், நீ எல்லாம் காலில் விழுந்தெல்லாம் வணங்க வேண்டாம். கையில கொண்டு வந்த பரிசு பொருளை நின்ன மாதிரியே கொடுத்துட்டு போ, அவன் காலில் யாரும் விழாதீங்க. என்ன திமிரு இருக்கணும் அந்த புலவனுக்கு. அந்த காலத்துல அந்த இந்த அழகுதான். அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய எல்லையில பகைவன் முற்றுகையிட்டு இருக்கிறான். இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற மன்னனது புலவன் போய் சொன்னான், பன்னார் புரவி படைவிடுமேன், அவன் தேர்ல கட்டி இருக்கிற குதிரை எல்லாம் அவுத்து விட்டுடு, அவன் யானை எல்லாம் அதுக்கு தீவனம் போட்டு அதெல்லாம் ஒழுங்கா வச்சுக்க போதும், இன்னைக்கு போரெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காது. ஏன், இன்றைக்கு என் மன்னனோட பிறந்த நாள், இன்னைக்கு அவன் யாரு கூடயும் போர் செய்யற மூடுக்கே வரமாட்டான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தீங்க. அப்படின்னா என்ன பொருள், அடுத்த நாள் ஒருவனும் உயிரோட இருக்க போறது இல்லைன்னு. இதெல்லாம் அந்த காலத்துல வீரத்திற்கு சொல்லக்கூடிய அழகான இலக்கணம். அதனால இங்க ராவணனை பார்க்க வந்த அத்துணை படைத்தலைவர்களும் தூதர் கூறிட ஓத வேலையின் நாயகர் எவரும், தூதுவர் ராவணன் உங்களை அழைக்கிறான் என்று ராவணனது ஆணையை சொன்ன உடனே பெருக்கெடுத்த கடல் பறந்து ஓடி வருவது போல அத்தனை தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து வந்தானாம் வேக வேகமா. திசைதோறும் தொடர்ந்தார் வந்து உற்றார், திக்குகளில் இருந்து அணிவகுத்து வந்தவர்கள் தலைவர்களே கூட்டமா வந்தார்கள். ராவணன் பொலந்தாள் போது தூவினர், ராவணனுடைய அழகிய பாதங்களில் பொன் போன்ற பாதங்களில் மலர்களை தூவினார்கள். மோதும் மோலியின் பேர் ஒலி வானினை முட்ட வணங்கினர், மகுடத்தோடு மகுடம் மோதுவதால் உளதாய பெரிய ஒலி வானை முட்டக்கூடிய அளவில் விழுந்து வணங்கினார்கள். ஒருவர் முந்தி கொண்டு என்ன ராவணன் மனசுல ரெஜிஸ்டர் ஆகும், நான் வந்துட்டேன். நீங்க அதெல்லாம் பார்க்கலாம், இன்னைக்கு இதெல்லாம் விட்டுடுவோம். இந்த ராவணன் ராமன் போன்ற சமாச்சாரத்தெல்லாம் இன்னைக்கு விட்டுடுவோம். நீங்க நம்ம ஊர்ல ஒரு பொலிட்டீஷியன் பிறந்த நாளை கொண்டாடும் போது போய் பாருங்க, அதை விட ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை உலகத்தில் இருக்காது. அதை நம்முடைய இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, வேற வழியில இந்த மாதிரி இடம் வரும்போது பேச வேண்டிய தேவை ஏற்பட்டு விடுகிறது. நம்முடைய முதல்வர்லாம் இருக்கார் பாருங்க, அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லாம் வேற எதுவும் கொண்டு வராதீர்கள், புத்தகங்களாக தாருங்கள். எப்படி இதை கொண்டு போயிட்டு அவன் கைக்கு கிடைச்ச புத்தகத்தெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்க, இதனால என்ன நன்மை தெரியாது. கைக்கு கிடைச்ச புத்தகத்தெல்லாம் இந்த வார இதழ்களை கொண்டு போய் கொடுக்காம இருந்தா தெரியும் குமுதங்கள் கீன்னு நம்ம கொடுக்கப்படக்கூடிய. இது ஏன்னாக்க சில நேரங்கள்ல நம்மால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு என்பது அவர்களுக்கு பயன்பாட்டினுக்கு உட்பட்டதாக இருந்தால் நம்ம மனசுக்கு நிறைவு. நம்ம ஊர்கள் எல்லாம் பார்க்கலாம், ஒரு 10 வருஷம் இப்ப எப்படி மாறி இருக்கா தெரியாது. ஏன்னா நான் ஒரு கொள்கையை வைத்து இருக்கிறேன், திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் போனா முழுக்க என்ன இயன்றதோ பணமா கொடுத்துறது, என்ன வேணா வாங்கி. என்னுடைய கோட்பாடு சரியா தவறா தெரியாது, அதைத்தான் தொடர்ந்து செய்து வரேன். பரிசு பொருள்களை கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்புறம் அந்த பரிசு பொருள்கள் எல்லாம் உட்கார்ந்து பிரித்து பார்க்கும் போதுதான் தெரியும், ஒன்று போல பல பொருள்கள். வால் கிளாக்குன்னா ஒரு 50 வால் கிளாக் எங்க மாட்டிக்கொள்ளும். இதெல்லாம் எதற்காக இதனை கொடுக்கிறார்கள் தெரிகிறது.
மேலை நாடுகள் எல்லாம் இந்த மரபு வேற மாதிரி கையாளப்படுகிறது. தங்களினுடைய திருமண நாளுக்கோ அல்லது ஏதாகிலும் பிறந்த நாளுக்கோ நண்பர்களை அழைத்து அவர்கள் பரிசு கொண்டு வருவார்கள்னா ஒரு பட்டியல் கொடுத்து விடுகிறார்கள். இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறது, இவைகளை எல்லாம் நாங்கள் வாங்குவதாக இருக்கிறோம், அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஒருவரோ அல்லது ஒரு சிலர் சேர்ந்தோ இந்த பொருள்களை வாங்கி தர முடியும் என்றால் மகிழ்வோம். எவ்வளவு அழகான விஷயம். இதுல ஒன்றும் தவறு இருப்பதாக எனக்கு தோணலை. இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்துல மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய தேவை. அதனால இந்த படை வீரர்கள் அத்தனை பேரும் வந்தான். அவன் தன்னுடைய வருகையை ராவணனுக்கு தெரிவித்தே ஆக வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டு அவன் கல்ல விழுந்தார்கள். அப்படி விழுந்தவர்கள் கிட்ட போனா ராவணன், அனையர் யாவரும் அருகு சென்று அடிமுறை வணங்கி வினயம் மேவினர் இனிது நன்கு இருந்தது ஓர் வேலை நினையும் நல் வரவு ஆக நும் வரவு என நிரம்பி மனையும் மக்களும் வலியரே என்றனன் மரபோ. என்ன அழகா விசாரிக்கிறான் பாருங்க. அனையர் யாவரும் அருகு சென்று அடிமுறை வணங்கி வந்த படைத்தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நெருங்கி ராவணனது கால்கள்ல விழுந்து வணங்கி வினயம் மேவினர் இனிது நன்கு இருந்தது ஓர் வேலை. பணிவு, வினயம்னா பணிவு, ரொம்ப பணிவோடு அங்க அமைதியா நின்றார்கள். அவர்களை பார்த்து ராவணன் கேட்டான், மறவோன் நும் வரவு நினையும் நல்வரவு ஆக என நிரம்பி. பெருவீரனாகிய ராவணன் அவர்களை பார்த்து, உங்களினுடைய வரவு நான் நினைக்கின்றபடி நல்வரவு ஆகுதாக. எப்படி, என்ன வார்த்தை கம்பன்! பொதுவா நல்வரவுன்னு சொல்லல, நான் நினைக்கின்ற படியினால் அமைந்த வரவு நல்வரவா இருக்கணும். இவன் என்ன நினைக்கிறான், ராமலக்குவர்களை வானரர்களை அழிக்கணும், அதற்கு ஏற்றாற் போல் உங்கள் வரவு வந்தால் அது நல்வரவு. நீங்க வந்ததன் பின் அவர்களை யாரும் அழிக்க முடியலன்னா உங்களுக்கு வரவு சொல்லுவதில் பயனில்லை. ஆகவே நான் நினைக்கின்றபடி நல்வரவு ஆகுதாக என்று வரவேற்பு செய்து மனையும் மக்களும் வலியரே என்றனன். உங்கள் மனைவியும் மக்களும் மெலிவின்றி வலியராக இருக்கின்றார்களான்னு நலம் விசாரிச்சோம். சொல்றோம் இல்லையா, எல்லாரும் சௌக்கியமா, வீட்டுல மனைவி குழந்தை எல்லாரும் அதை கேட்டான். பெரியத்தின் புயன் நீ உளை தவவரம் பெரிதால் உரிய வேண்டிய பொருளெல்லாம் முடிப்பதற்கு ஒன்றோ இரியல் தேவரை கண்டனம் பகை பிரிது இல்லை அரியது என் எமக்கு என்றனர் அவன் கருத்து அறிவர். வார்த்தை இதுலயே அழகு. அவங்கிட்ட போயிட்டு நாங்க கவலையோடலாம் இருக்கோம் சொன்னா ராவணன் அங்கேயே முடிச்சிருவான். என்ன சொன்னார்களா, அவன் கருத்து அறிவார், ராவணனது கருத்தை அறியும் நோக்கத்தினர். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியணும். பெரியத்தின் பொய்யன் நீ உழை தவவரம் பெரிதால், பெரிய வலிமையான தோள்களை உடைய தலைவன் நீ இருக்கின்றாய், யாங்கள் தவத்தினால் பெற்றுள்ள வரமும் மிக பெரியது. தாங்கள் பெற்ற வரத்தை இரண்டாவதா சொன்னான். நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, அதோட நாங்களும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல தவம் பண்ணி கொஞ்சம் வரம் வாங்கி இருக்கோம். என்ன இருந்தாலும் நாங்கள் வாங்கின வரத்தை காட்டிலும் பெரியது உங்கள் துணைதானே. எப்படி வேடிக்கையா, எங்கிட்ட சில வழக்கங்கள் உண்டு. என்னுடைய மாணாக்கர்கள்லாம் பொது இடங்கள்ல இப்பதான் நடன விழா எல்லாம் போய் கொண்டிருக்க, பல இடங்கள்ல பாக்குறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவேன், உங்கள் ஆசீர்வாதத்தினால ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு. சார் என்ன சார் நாங்க எப்படி சார் ஆசீர்வாதம் பண்றது? நான் உடனே சொல்லுவேன், ஆசீர்வதிக்கிறதுக்கு வயதெல்லாம் வேண்டாம், மனசு இருந்தா போதும். யாரையும் ஆசீர்வதிக்கலாம். நல்லா இருன்னு இப்ப கடவுளுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினார் பெரிய ஆழ்வார். இப்ப கடவுளை விட இவர் பெரியவரா இல்லையே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்னு வாழ்த்தினார். பல்லாண்டு போய் கடவுளுக்கு பாடலாம்னு பாடலாம். கடவுள் வாழ்கன்னு தானே நம்ம சொல்றோம். வாழ்க அருமறை வாழ்க அப்படிதானே சொல்றோம். போற்றுதலும் வாழ்த்தலும் ஒன்று தானே. ஏன் போற்றி சொல்லுகிறோம்? கடவுள் நம்ம விட சின்னவரை இல்லை. யாரும் யாரையும் வாழ்த்தலாம், யாரும் யாரையும் ஆசீர்வதிக்கலாம், தப்பு இல்லை.
ஆசீர்வாதம் செய்வதற்கு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்க, ஒரு வார்த்தை அவ்வளவுதான். ஆனா நல்லா உங்களால் நல்லா இருக்கேன்னு சொன்னா என்ன கெட்டு போச்சு, இது யாரா வேணா இருக்கட்டுமே. அது எங்களை போன்ற ஆசிரியர்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். நாங்கள் மாணவர்களால் தான் நல்லாவும் இருக்க முடியும், நல்லா இல்லாமலும் இருக்க முடியும். அவன் படுத்துற பாடுதான் எங்களுக்கு. வேடிக்கையா ஒருத்தர் என்ன பண்ணார், மேடையில தன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு மாணவர்களுக்கு முன்னாடி, நான் இந்த பள்ளியில தான் எல்கேஜிலிருந்து படிச்சு மேல்நிலை கற்று, அப்புறம் இந்த நிர்வாகத்தினால் நடத்தப்பட்ட கல்லூரியில தான் பட்டப்படிப்பு முடிச்சு, அப்புறம் ஆசிரிய பயிற்சி முடிச்சு இந்த பள்ளிக்கு ஆசிரியரா வந்திருக்கேன் பார் அப்படின்னு பெருமையா சொன்னா, இந்த ரெண்டு பசங்க கேட்டுக்கொண்டே அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டு, அவர் கேட்டார், என்னையா நான் இவ்வளவு பேசி கொண்டு இருக்கேன், நீங்க உங்களுக்குள்ள என்ன பேசி கொண்டு இருக்கிறீர்கள்? ஒன்னும் இல்ல சார், நான் சொன்னேன் இவங்கிட்ட, இந்த ஸ்கூல்ல படிச்சா வேற எவனும் வெளியே வேலை கொடுக்க மாட்டான், வேற வழி இல்லாம இங்கதான் வேலைக்கு வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லைன்னு இவன் மறுத்தான். இப்ப பாருங்க நீங்களே ஒத்துக்கிட்டீங்க என்று அவர் எதனை சாதனையாக நினைச்சாரோ ஒண்ணும் இல்லைன்னு ஆக்கணும். மாணவர்கள் கிட்ட மிக மரியாதையா நடக்கணும். அதனால இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்னா மாணவர்கள்ட்ட தைரியமா சொல்லணும், ஏதோ உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்க. இந்த வீரர்கள் சொன்னார்கள், உங்கள் ஆசீர்வாதத்துல நாங்க நல்லா இருக்கோம், அதோடு ஆகவே உரிய வேண்டிய பொருள் எல்லாம் முடிப்பதற்கு ஒன்றோ, நமக்கு உரியனவாய வேண்டிய காரியங்களை எல்லாம் முடிப்பதற்கு அரிதோ, உன்னுடைய உதவியும் இருக்கு, நாங்கள் வாங்கின வரமும் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்தா முடிஞ்சு போச்சு, என்ன வேணா செய்யலாமே, நம்மால முடியாததுன்னு ஏதாகிலும் உண்டா? தேவரை இரியல் கண்டனம் பகை பிரிது இல்லை. தேவர்களையே நம்ம தோக்கடிச்சிட்டோம், அதை விட வேற என்ன பகை புதுசா வந்துட்டு போறது? ஆகவே அரியது என்மனோர்க்கு என்றார், எமக்கு செய்தற்கு அரியதுன்னு ஒண்ணுமே கிடையாது, இந்த படைகளை முடிச்சுடலாம், கவலைப்படாத நீ என்று சொன்னார்கள். மேலும் என்ன பேசுகிறார்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம்.